அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி ஜூன் 10. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று இன்னையோட கரெக்டாக ஒரு மாதம் ஆகுது. ஏன்னா மே 10 அன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ஒரு மாதத்தில் டிவிகே ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு மாதம்தான் ஆயிருக்கு. ஒரு பிறந்த குழந்த மாதிரி ஒரு நியூ பார்ன் பேபி தான் டிவிகேவை பொறுத்த வரைக்கும். இதில் இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே, அதாவது செங்கோட்டையன் தவிர மற்ற எல்லாருமே புதிய முகம்தான். எல்லாருமே சாதாரணமான குடும்ப பின்னணி கொண்டவங்க தான். யாருமே ஒரு பெரிய அளவில் அரசியல் பின்னணி கொண்டவங்க கம்மி தான். தனபால் அவர்களுடைய பையன் மாதிரி 2-3 பேர் தான் அரசியல் பின்னணி கொண்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. மற்ற எல்லாருமே சாதாரண குடும்பத்தில் உள்ளதான். விஜய் அவர்களுக்குமே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்குமே அரசியல் பின்புலம் கிடையாது. அவங்க அப்பாவும் ஒரு டைரக்டர், அவர் ஒரு நடிகராக தான் அறிமுகமானார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எல்லாமே புதுசாக இந்த தமிழ்நாட்டை இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா, அதாவது அவங்க முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே போட்ட முதல் கையெழுத்து சிங்க பெண்கள் அதிரடி படைக்கு தான். அது இப்போ நேத்தி தொடங்கிட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டாஸ்மாக் கடை 717 கடையை மூடியிருக்காங்க. இது பெரிய அளவில் ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போது போதைப் பொருள், இந்த மாதிரி குடிப்பழக்கம் மக்கள் இடத்துல அதிகமாக இருக்குது. நிறைய குற்றங்கள், அதாவது பெண்களுக்கு நடக்கிற நிறைய குற்றம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போதை பொருளால் தான் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க டாஸ்மாக் கடை, அதாவது ஸ்கூல் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அப்புறம் கோயில் வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா டாஸ்மார்க்கையும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 வாரம் டைம் கேட்டிருந்தாங்க. 2 வாரத்தில் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு கிட்டலாம் இருக்கும் பொழுது நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா அங்கே போதையில் நிற்பாங்க. அவங்க ஏதாச்சும் போதையில் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கே தெரியாது. பெண்கள் கிட்ட சில்மிஷம் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இன்னுமே படிப்படியாக டாஸ்மாக் கடையை குறைச்சிட்டாங்க அப்படின்னா தமிழக பெண்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஒரு மாதத்தில் எங்கேயுமே பெரிய அளவில் ஊழல் நடந்துச்சு அப்படின்னு யாருமே கேள்விப்படலை. ஏன்னா கமிஷன் வாங்குறது, நம்ம டிஎம்கே ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சியிலலாம் பார்த்திங்கன்னா முழுக்க அந்த கமிஷன் பேரம் பேசுகிறது, இதுலேயே தான் ஊழல். இப்போ நிறைய அமைச்சர்கள்லாம் வரிசையாக இப்போ மாட்டவும் போகிறாங்க. செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், கேஎன் நேருவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வரிசையாக அவங்க மேலே இடி வழக்கு பதிவு பண்ணி கேஸ் நடத்த போகிறாங்க. அது பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அவங்க அடித்து வச்சுருக்கிறது எல்லாமே மக்களோட வரி பணம். நம்ம ஒரு பேஸ்ட் வாங்கினாலும் சரி, ஒரு சோப்பு வாங்கினாலும் சரி, நமக்கு அது நம்ம டேக்ஸ் கட்டிட்டு தான் வாங்குகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டேக்ஸில் வந்த பணத்தை தான் வீட்டு வரி ஏற்றிட்டாங்க போன ஆட்சியில். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் மக்களோட பணத்தில் தான் இவங்க ஊழல் பண்ணிட்டு அவங்க தனக்கான சொத்தை சேர்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அதுக்கான தண்டனையும் வழங்கணும் அப்படிங்கிறதான் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறது. அடுத்தது அம்மா உணவகம் டிஎம்கே பீரியடில் அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல், ஃபுட்டெல்லாம் குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. அது அம்மா உணவகம்னு அவங்க ஆரம்பித்தாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் அது நல்லாவே செயல்பட்டுச்சு. இன்னும் சொல்லப்போனால் கொரோனா டைம்லலாம் அது ரொம்பவே மக்களுக்கு பயன்பெற வகையில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த 5 வருஷம் 21லேருந்து 26 ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம் டம்மி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறமே, டிஎம்கே ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறமே அதை போயிட்டு அம்மா உணவகத்தெல்லாம் அடித்து நொறுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்சிக்காரவங்க பண்ணாங்க. இப்போ தாவேகா அரசு அம்மா உணவகங்கள் திரும்பவும் மக்களுக்கு பயன்பெறும் நல்ல குவாலிட்டியான உணவு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே மறுசீரமைச்சு அதில் நிறைய பெண்களுக்கும் வேலை கிடைக்கும். சுய உதவிக்குழுவில் இருக்கிற பெண்களுக்கு அதுவும் போலையும் மக்கள் பயனடைவாங்க. அப்புறம் கனிம வளத்தில் பயங்கரமாக கொள்ளடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். மலைமுழுங்கி மன்னன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சும்மா ஊரில் இருக்கவங்களாம், இவன் சரியான மலையே முழுங்கிடுவான் போலையே அப்படின்னு. அது உண்மையாகவே டிஎம்
டிஎம்கே ஆட்சியில் நடந்திருக்கு. நிறைய மலைகளை வெட்டி எடுத்து பிற மாநிலங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து பயங்கரமாக கொள்ளை அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் வந்து அதில் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி நிறைய குவாரியெல்லாம் வந்துட்டு சட்டவிரோதமாக நடந்த குவாரி எல்லாமே மூடியிருக்காங்க அப்படின்னே பார்க்கலாம். அடுத்து வந்து ரமேஷ் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ரமேஷ் பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூரில் போயிட்டு அந்த மக்களாக நின்று அவர்கிட்டே வந்து கமிஷன் வாங்கியிருக்காங்க. இது வந்து நிறைய கோயில்களில் நடக்குது. சிறப்பு தரிசனம்னு சொல்கிறது, அப்புறம் ஐயர் வந்து அப்படியே சைடில் காசு கொடுத்தோம்னா முன்னாடி அழைச்சிட்டு போய் விடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து எல்லா கோயில் இப்போ திருச்செந்தூரில் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா கோயில்லையுமே அந்த மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படின்னா பில்லு போட்டு அது வந்து கோயிலுக்கு சேர்ற மாதிரி இருக்கணும். இப்போ அன்னதானம் கொடுக்குறாங்க கோயிலில், இந்த மாதிரியான செலவினத்துக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட வசூல் பண்ணுற பணம் வந்து உதவியாக இருக்கணுமே தவிர அவங்களுடைய அங்கே இருக்கிற அந்த கோயில் நிர்வாகம் சார்பாக யாராச்சும் வந்துட்டு காசு கொடுங்க, 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, நாங்கள் டைரெக்டாக கொண்டு போய் சாமிக்கிட்டே விடுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு தடுக்கணும். திருச்செந்தூர் கோயிலில் வந்து அதை வந்து கையில் எடுத்து பண்ணதுக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களே சொல்லலாம். இப்போ வந்து மின்வெட்டு பிரச்சனை அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு சென்னையிலலாம் வந்து அதிக அளவில் வந்து மின்வெட்டு பண்ணுறாங்க. அதுவும் பெரம்பூரில், அம்பத்தூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு சின்ன சின்ன தொழில்துறையெல்லாம் நிறையா இருக்கும். அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பாதிப்படைவாங்க. அதை வந்து டிஎம்கேல இருக்கவங்க தான் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆட்சி தான் மாறி இருக்கே தவிர அதிகாரிகள்லாம் அவங்களே தான் இருக்காங்க. அது அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக தான் இருப்பாங்க. டிஎம்கே ஆட்சியில் பார்த்திங்கன்னா அவங்களோட கை வந்து ரொம்பவே ஓங்கி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அதே தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசுக்கு வந்து குடைச்சல் கொடுக்கணும். இப்போ வந்து 2006, 2011 டிஎம்கே ஆட்சி இருந்தப்போ பெரிய அளவில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்வெட்டு. கரண்ட் இருக்கவே இருக்காது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் கரண்ட் இருக்காது. 2 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்காது. இது மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க 2011 அவங்க தோத்தாங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து இந்த கரண்ட்டு பிரச்சனைன்னு சொல்லலாம். அப்போ வந்து 2G, அப்புறம் அவங்களுடைய வந்து வாரிசுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டது, அது போக இந்த கரண்ட்டு பிரச்சனையும் ஒரு காரணம். 10 வருஷம் அவங்களால வந்து ஆட்சிக்கே வர முடியல 2021 வரைக்கும். அப்போ அந்த 2006, 2011 கரண்ட் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து டிவிகே அரசுக்கும் ஏற்படுத்துவோம். ஏன்னா வந்து அவங்க வந்து 6 மாதம்தான் வந்துட்டு அவங்களுக்கான இந்த மெஜாரிட்டி இருக்கும் இல்லையா, அதை வந்து திரும்ப 6 மாதம் கழித்து நிரூபிக்கணும். ஏன்னா இது வந்து கூட்டணி ஆட்சி இல்லையா. இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையை வந்துட்டு மக்கள் இடத்துல வந்து உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே டிஎம்கே அதிகாரிகளை வச்சு, அவங்க சார்பாக இருக்கிற அதிகாரிகளை வச்சு இது மாதிரி பண்ணுறாங்க. நிறைய இடத்துல பியூஸ் கேரியரெல்லாம் வந்துட்டு பிடுங்கிட்டு போகிறாங்க. அதை நம்ம வீடியோலேயே பார்த்துருப்போம். அது ஏதோ 2 பசங்க வந்துட்டு அதை பிடுங்கிட்டு அவங்களுக்கு அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள். இது மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே சைட்லேருந்து. இந்த கரண்ட் விஷயத்தில் வந்துட்டு தாவேக்கா வந்து உடனடியாக நல்ல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்கும். இல்லைங்களா, நைட்டில் குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு சுத்தமாக வந்துட்டு நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இது வந்து இவங்களோட ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்களா உண்டாக்குறாங்க இல்லையா. ஏன்னா நம்மளே கரண்ட்டு வந்து அடுத்த மாநிலத்துக்கெலாம் சப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன கரண்ட்டு அதாவது இல்லாமலாம் இருக்க போது, இவங்களா வந்து உண்டு பண்ணி கெட்ட பேரை உண்டாக்கணுங்கிறதுக்காக தான். அப்புறம் வந்து தமிழகத்துக்கு வந்து டிஜிபி வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, மகேஷ்குமார் அகர்வால் அப்படின்னு. அவங்க வந்து பதவி ஏற்றிருக்காங்க, போன வாரம் பதவி ஏற்றாங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே நம்ம தமிழகத்தில் வந்துட்டு டிஜிபி இல்லாமலே இருந்தாங்க. எலெக்ஷனுக்காக வந்து தற்காலிக டிஜிபி, பொறுப்பு டிஜிபி இப்படி தான் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பெர்மனண்ட்டாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு டிஜிபி வந்து போட்டாச்சு. அப்புறம் வந்து அந்த டாஸ்மார்க்கில் இந்த 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது இன்னுமே வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு என்ன அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு வந்துட்டு கவனிக்கணும். இன்னுமே வந்து அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதா வந்துட்டு நியூஸ்லலாம் வருது.
போதைப்பொருள் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே வந்து நிறைய இடங்களில் வந்து கைப்பற்றி அதை வந்துட்டு நெருப்பில் போட்டு அழிச்சாங்க. ஏன்னா வந்து பட்டி தொட்டி எல்லாம் வந்துட்டு கஞ்சா புழக்கம் அதிகமாகவே இருக்குது. இதில் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் எடுக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்பவே பாதிப்பாக இருக்கும். அதுவும் உடல்நிலையும் வந்து அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு பாதிப்படையும் இல்லையா? அப்படி இருக்கும்போது தமிழக மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது தான். சின்ன பசங்கள்லாம் இதனால் வந்து கெட்டு போகிறாங்க. அவங்களோட உடல்நிலையும் பாதிக்கப்படும், படிப்பு பாதிக்கப்படும். அவங்களுக்கு அந்த வயசில் வந்து தெரிய மாட்டேங்குது நல்லது கெட்டது. ஏன்னா இவங்களெல்லாம் பழக்கி விட்டுட்டாங்க. இந்த 5 வருஷம் வந்து போதைங்கிறது ரொம்ப குக்கிராமம் வரைக்கும் போயிடுச்சுன்னே சொல்லலாம். இதில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பிடிச்சாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய இடங்களில் கஞ்சாலாம் கைப்பற்றி அழிச்சாங்க. இது மாதிரியான நடவடிக்கை வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த 1000 ரூபா வந்து இன்னுமுமே கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு கொடுக்கறது அது எல்லாமே வந்து பணம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 2500 ரூபா வந்து போடலை. ஆனால் வந்து போன ஆட்சியில் இருந்த பணம் வந்துட்டு கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நேத்தி வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் வந்து முதல்வர் அவர்களால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. அது உண்மையாகவே வந்து ரொம்ப நல்ல விஷயம். பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து நான் வந்து உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு சிஎம் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதை வந்து செய்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று வந்து இந்த சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை, அதுக்கு தனி வாகனம், குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த திட்டம் அறிமுகப்படுத்துறது மூலியம் வந்து அவங்க வந்து ஒரு பயம் இல்லாமல் பொது இடங்களுக்கு போய் வரலாம் அப்படிங்கிறதா. ஏன்னா போன ஆட்சியில் வந்துட்டு அதிக அளவில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுச்சு. பெண்கள் பாதுகாப்பே வந்து கேள்விக்குறியாக இருந்துச்சு. அது எல்லாமே இந்த ஆட்சியில் வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து பெண் குழந்தைகள் நிறைய பேர் பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து தனி மனித ஒழுக்கம் ப்ளஸ் போதை இல்லாமல் இருக்கணும். போதையில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியெல்லாம் வந்துட்டு தடுக்கப்படணும். இது மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த 1 மாத காலத்திலே வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் வந்து செய்திருக்காங்க. ஆனாலும் இந்த 1 மாதமாக கரெக்டாக விஜய் அவர்கள் பதவியேற்றும் 1 மாதம் ஆகுது. இவங்க டிஎம்கேக்காரவங்க புலம்புறது ஸ்டார்ட் ஆகியும் 1 மாதம் ஆகுது. 1 மாதமாக அங்கங்கே மீட்டிங்கை போட்டு இந்த ஆட்சி 6 மாதம் இருக்காது, 3 மாதம் இருக்காது, 4 மாதம் கூட இருக்காது. இவங்களுக்கு பூத் ஏஜெண்ட் கிடையாது, ஆனாலும் ஜெயிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்துட்டு நிறைய இடத்துல பிரச்சாரமே பண்ணலை, ஆனாலும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் புலம்புறதா இருக்கட்டும். அவங்க கட்சிக்காரவங்க வந்து மக்களை திட்டுறது, அதாவது மக்கள் ஓட்டு போடலை அப்படின்னு அதாவது விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணத்துக்காக மக்களை இன்னுமே வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் குளத்தூரில் போய் ஒவ்வொருத்தராக புலம்புறது. சத்யராஜா ஆகட்டும், நேத்தி கூட 2 நாளைக்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் போய் குளத்தூர் மக்கள் வந்து அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து 1 நாள் தான் தோத்தாங்களாம். குளத்தூர் மக்கள் வந்து இப்போ இந்த 5 வருஷமும் தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதாவது தோல்விங்கிறது மக்கள் கொடுத்துட்டாங்க, ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இவங்க வந்து தினம் அதை சொல்லி புலம்பி ஸ்டாலின் அவர்களே ஒரு நாள் தான் தோக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இவங்க தினம் ஞாபகப்படுத்துகிற மாதிரியே வந்து இன்னுமே வந்து அதே விஷயத்தையே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதயநிதி பார்த்திங்கன்னா இது வந்து ரீல்ஸ் ஆட்சி தான், இன்ஸ்டாகிராமில் தான் இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் வந்து கூட்டணி கட்சி விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் வந்து வெளியிலேருந்து ஆதரவு, காங்கிரஸ் வந்துட்டு கட்சிக்குள்ளே வந்து அமைச்சரவையில் பங்கு வாங்கியிருக்காங்க. அதே போல் ஐயுஎம்எல் அப்புறம் விசிகா இவங்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவியும் வாங்கியிருக்காங்க. ஆனாலுமே விசிகா கட்சி தலைவர் திருமாவளவர்கள் இன்னுமே வந்து டிஎம்கே சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த இந்தியா கூட்டணி மீட்டிங்கில் கூட வந்து காங்கிரஸால் தான் வந்து டிஎம்கே தோத்துருச்சு, காங்கிரஸோட நடவடிக்கை வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து ராகுல் காந்தி வரல. இவங்களோட இப்போ டிஎம்கே பிரச்சாரத்துக்கு வந்து ராகுல் காந்தி வந்துட்டு ஸ்டாலினோட பங்கேற்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டிவிகேயில் வந்து ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையிலையும் உள்ளே போயிருக்காங்க. இது வரைக்கும் வந்து 60 வருஷமாக காங்கிரஸ்லாம் வந்து
காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில் இருந்து 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லையா? அது எல்லாமே இப்போ வந்து இல்லாமல் இப்போ வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒன்றை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து உண்மையாகவே ஆரோக்கியமான விஷயமும் கூட. ஏன்னா வந்து இப்போது இவங்க பண்ணுற தப்பையும் வந்துட்டு கூட்டணி ஆட்சி கட்சியில் இருக்கவங்க சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இவங்களோட புலம்பல் மட்டும் இன்னும் தீந்த பாடு இல்லை. தினம் மேடை போட்டு இதுக்காகவே ஒரு புலம்பல், மக்களை திட்டுறது, கொளத்தூர் மக்களுக்கு சாபம் விடுறது, அப்புறம் வந்து அந்தந்த தொகுதியில் வேட்பாளர்களாக இருந்தாங்கள்ல அவங்கள வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் டிஎம்கே சார்பாக தினம் நடந்துக்கிட்டே இருக்குது. டிவிகே ஆட்சி இந்த 1 மாத காலம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லாவே இருக்குது. இந்த சில குறைகள், அது இந்த மின்வெட்டு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அடிப்படையாக பாதிக்கப்படுறது. நிறைய இடங்களில் வந்துட்டு குடிநீர்லாம் இல்லாமல் இருந்துச்சு, அதெல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பஸ்ஸு இல்லாத ஊருக்கு பஸ்ஸு கொடுத்து, பேருந்து வசதியே இல்லாத ஒரு கிராமத்துக்கெலாம் வந்து பேருந்து வசதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உண்மையாகவே பாராட்டத்தக்கது. இன்னும் வந்து 60 மாதம் ஆட்சி காலம், இதில் வந்து 1 மாதம் போயிடுச்சு, இன்னும் 59. இவங்க எல்லாம் வந்து இந்த ஆட்சியை வந்து கலைச்சிடலாம், 6 மாதம்தான் 3 மாதம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து தாவேகா தான் வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் வந்து ஆட்சியை பிடிப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப நம்புகிறாங்க. டிஎம்கேலாம் வந்து ஆப்ஷனாக தான் இருந்துச்சு. டிஎம்கே ஒரு தடவை இருந்துச்சுன்னா ஏடிஎம்கேக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு சரி ஓட்டு போடணுங்கிறதுக்காக போட்டாங்க. அப்படி இல்லாமல் இந்த தடவை டிவிக்கே வந்துட்டு மக்கள் நம்பி நமக்கு வந்து முதலமைச்சராக விஜய் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்துட்டு முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றுவார்னு நினைக்கிறோம். இந்த கூட்டணி ஆட்சி அந்த ஒரு விஷயந்தான் வந்துட்டு பெரிய அளவில் இவங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக்காகவும் இருக்குது. ஏன்னா வந்து எப்போ இருந்தாலும் ஆட்சியை கவிழ்த்துருவோம், எங்களோட ஆட்சி தான் நடக்குதுன்னு ஸ்டாலின் ஐயா சொல்கிறதாகட்டும். ஏன்னா வந்து நம்ம ஓட்டில் ஜெயித்தவங்க தான் வந்து இப்போயும் ஆட்சியில் இருக்காங்க, அவங்களால தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இன்னுமே வந்து டிஎம்கேவோட புலம்பல்கள் வந்து தீரவே இல்லை. அப்புறம் ஜென்சி கொத்தடிமை அப்படின்னு அந்த ஜென்சி கூட்டணும்னு ஆரம்பித்தாங்க. அதில் அந்த பையன் வந்துட்டு கொத்தடிமையே கொத்தூசாக்கி இப்போ அது வேற ஒரு ட்ரோலாக மாறி இருக்கு. அதாவது இவங்க வந்து இன்ஸ்டாலையும் அந்த ஜென்சி கிட்ஸை வச்சு தான் வந்துட்டு இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க, நம்மளும் அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க எடுக்கிறாங்க முயற்சி. ஆனால் அது வந்து தோல்வியில் தான் இருக்குது. ஏன்னா டிஎம்கே காரங்க எல்லாருமே ஏஜ் ஆனவங்க தான். அப்படி இருக்கும் பொழுது ஜென்சி அப்படிங்கிறப்ப விஜய் அவர்கள் பத்தாவதுக்கு இப்போ அண்ணாமலை அவர்கள் வேற வந்து கட்சி இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, கட்சி ஆரம்பிக்கலை. அப்படி இருக்கப்ப இளைஞர்கள் வந்து அவங்க பக்கம் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. சீமான் அவர்கள் இடையில வந்து சீமான் அவர்கள் வேற வந்துட்டு மீட்டிங்கை போட்டு அவர் ஒரு பக்கம் முதலமைச்சரை கடுமையாக சாடினார் அப்படின்னே சொல்லலாம். அவரும் அதே தான், கவர்ச்சியால் தான் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது, நான் வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து முதலமைச்சர் பதவியை கொடுத்துப்பாரு, நான் வந்து அப்படி மாத்துறேன் இப்படி மாத்துறேன்னு வழக்கம் போல் அவர் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காரு. இந்த புலம்பல்களுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் இப்போ 1 மாதம் ஓடிருச்சு. அடுத்தடுத்த மாதங்களும் வந்து இன்னும் நிறைய திட்டங்கள் வந்து முதல்வர் வந்து அவர் அறிவித்தார் தேர்தல் பிரச்சாரத்தில். இது எல்லாமே நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு வந்து நிதியும் வந்து வேணும். வெள்ளை அறிக்கை வந்து தரதா சொல்லியிருக்காங்க. போன ஆட்சியில் அவங்க என்னெல்லாம் கோல்மால் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த வெள்ளை அறிக்கையில் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்க, சரியான ஊழல். ஒரு கழிப்பிடம் கட்டுறதுலேருந்து பாலம் கட்டுறதுலேருந்து கனிம வளத்துலேருந்து தொட்டத்துக்கும் ஊழல். அப்புறம் நிறைய இடங்களில் வந்து ஊழல் தடுப்பு பிரிவு வந்து போய் ரைடு பண்ணியிருக்காங்க. அருண் அவர்கள், ஐபிஎஸ் அருண் அவர்கள் வந்து ஊழல் தடுப்பில் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து நிறைய சார் பதிவாளர் அலுவலகத்துக்கெல்லாம் போய் ரைடு விட்டுருக்காங்க. இது மாதிரி அடிக்கடி நடக்கணும். அப்போ தான் வந்து மக்கள்கிட்டேருந்து ஒரு சின்னதாக நம்ம ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்குன்னு போனோம்னாலும் அவ்வளோ லஞ்சம், ஒரு பட்டா வாங்குறதாகட்டும், ஏதோ ஒரு சைன் வாங்கணும், ஒரு வருமான சான்று வாங்கணுன்னாலும் 1000 2000 கொடுத்தா தான் போடுறாங்க. ஒரு டெத் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது.
இது எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு மக்கள் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்போ சட்டம் ஒழுங்குக்காக வந்துட்டு பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப 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 நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து சிறப்பாக செயல்படணும். கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த ஒரு மாதம் விஜய் அவர்களோட ஆட்சி, டிவிகேவோட ஆட்சி வந்து சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு சில குறைபாடுகள் இருந்தாலும் இந்த ஒரு மாத ஆட்சி வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு மனநிறைவாக தான் இருக்குது. இன்னுமே வந்து இவங்க சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு டிவிகே ஆட்சி தான், யாருமே அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து டெல்லி பயணம் போயிருக்காங்க. அங்கே என்னென்ன திட்டங்கள் வந்து புதுசாக கொண்டு வராங்க, நிதி வந்து நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரணும். எப்போதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து டிஎம்கே முறைச்சிக்கிட்டு இருந்து நிறைய நிதி வராமலே நமக்கு வந்துட்டு நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியாமல் போயிடும். இப்போது விஜய் அவர்கள் எப்படி மத்திய அரசோட இணக்கமாக இருக்காங்களா என்னங்கிறத பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.